Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நான் ராஜா ராணியோட கிரீடத்தை கேக்ல வைக்கிறதுக்காக எப்படி நாங்கள் ஃபாண்டன்ட் ஐசிங்ல செய்யலாம்னு சொல்லியும் அதை பிறகு எப்படி கோல்ட் பெயிண்ட் பண்ணலாம்னு சொல்லி நான் விவரமா உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த ரெண்டு வகையான கிரீடத்தையும் எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் பிரின்சஸ் கிரவுன் எப்படி செய்வதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்க நாங்கள் எங்களோட கிரீடத்தை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த கிரீடத்தை இவ்வாறு ஒரு பாட்டிலில் அல்லது ஒரு ரெஜிஃபார்முக்கு மேலே வச்சு குறைஞ்சது ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்துக்கு நல்லா ட்ரை ஆகும் வரையும் காய விடுவோம். இப்போ பாருங்க எங்களோட கிரீடம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கிரீடத்துக்கு மேலே கோல்ட் பெயிண்ட் பண்ணி கொள்ளுவோம். இந்த கோல்ட் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் கோல்ட் டஸ்ட் எடுத்துருக்கிறேன். இந்த கோல்ட் டஸ்ட்டை நான் ஆல்கஹாலில் தான் கரைக்க போகிறேன். அதாவது நீங்கள் 2 டீஸ்பூன் கோல்ட் டஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு 1 டீஸ்பூன் ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது 2க்கு 1 என்ற ரேஷியோவில் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த கோல்ட் டஸ்ட்டை கரைக்கிறதுக்காக ஆல்கஹால் தான் எடுத்திருக்கிறேன். இந்த ஆல்கஹாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி அல்லது லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் இந்த கோல்ட் டஸ்ட்டை தண்ணியில் கரைச்சிட்டு இந்த கிரீடத்தை பெயிண்ட் பண்ணும்போது ஏற்கனவே ட்ரை ஆகிருக்கிற கிரீடம் திரும்பவும் ஈரமாயிடும். அதோட இந்த கிரீடம் திரும்பவும் ட்ரை ஆகிறதுக்கு உங்களுக்கு கூடுதலான டைம் எடுக்கும். அந்த நேரத்தில் இந்த கிரீடம் டேமேஜ் ஆகிறதுக்கும் சந்தர்ப்பம் இருக்கும். ஆனால் இவ்வாறு நீங்கள் ஆல்கஹாலை பயன்படுத்தி பெயிண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த கிரீடம் கெதியாக ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்க எங்களை கிரீடத்தை நாங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கிரீடத்தை கேக்கில் வைக்கிறதுக்கு முதல் ஒரு 2 தொடக்கம் 3 மணி நேரம் ட்ரை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் லெமன் ஜூஸும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் ஒரு முழு கேக்கை பெயிண்ட் பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அந்த லெமன் ஜூஸில் இருக்கிற புளிப்புத்தன்மை கட்டாயம் உங்களோட கேக்லேயும் இருக்கும். அதால் நீங்கள் இந்த கோல்ட் டஸ்ட்டை கரைக்கிறதுக்கு தண்ணியா ஆல்கஹாலா அல்லது லெமன் ஜூஸான்றதை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி கொள்ளுங்க. இந்த 2 பிரின்சஸ் கேக்கும் எப்படி செய்யறதுன்னு சொல்லி முழு வீடியோ ஏற்கனவே என்னோட சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். விருப்பம்னு சொன்னா நீங்களும் பாருங்க. இப்போ நாங்க பிரின்சஸ் கிரவுன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இனி நாங்க பிரின்ஸ் கிரவுன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எந்த சைஸ்ல கிரவுன் வேணுமோ அதை நீங்க ஒரு பேப்பர்ல அல்லது ஒரு மட்டையில வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு அதை இவ்வாறு ஒரு ஃபாண்டன்ட் ஐசிங் மேல வச்சு வெட்டி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் வெட்டி எடுத்த இந்த க்ரௌனை இவ்வாறு ஓரமெல்லாம் வடிவாக ஒட்டிட்டு இவ்வாறு ஒரு டின்ல அல்லது ஒரு ரெஜிஃபார்மில் வச்சு குறைஞ்சது 24 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு நல்லா காய விடுவோம்.
பாருங்க, நாங்கள் இந்த கிரீடத்தை செய்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிட்டுது. நல்லா ட்ரையாகவும் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த டின்னை வெளியில் எடுத்துட்டு இந்த கிரீடத்துக்கு நான் கோல்ட் பெயிண்ட் போட போகிறேன். உங்களோட கேக்குக்கு எந்த வகையான கலர் தேவையோ, அதாவது கோல்டு அல்லது சில்வர் எது தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் க்ரௌனை விட இந்த பிரின்ஸ் க்ரௌன் கொஞ்சம் தடிப்பாக இருக்கிறதால இது திரும்பவும் ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதால் நீங்கள் கேக்கில் வைக்கிறதுக்கு முதல் இந்த க்ரௌனை குறைஞ்சது ஒரு 4 தொடக்கம் 5 மணித்தியெல்லாம் திரும்பவும் நல்லா ட்ரை ஆக விடுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் பிரின்ஸ் க்ரௌன் பிரின்சஸ் க்ரௌன்னு சொல்லி 2 வகையான கிரீடங்களும் செய்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி இந்த வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஒரு கேக்கை நீங்கள் செய்யும்போது இந்த வகையான கிரீடங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.